அஸ்ட்ரோவிருஷம் சேனலில் பயணிக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் அடியேனின் நமஸ்காரம். நம்ம இதுவரை 10 வீடியோஸாக கிரகங்களையும் ராசிகளையும் பற்றி பார்த்தோம். இன்னைக்கு நட்சத்திர மண்டலம். நட்சத்திர மண்டலம் அப்படிங்கிறது ஒவ்வொரு நட்சத்திரம்னு நம்ம சொல்கிறதும் ஒரு கூட்டு நட்சத்திரத்தால் ஆன ஒரு அமைப்பு தான். ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் நம்ம சொல்கிறோம். கிருத்திகைன்னா உங்களுக்கு 6 நட்சத்திரங்கள் ஒரு சேர்ந்தது தான். பரணின்னா 3 நட்சத்திரம் சேர்ந்தது தான். அப்போ அந்த நட்சத்திர கூட்டத்தை தான் அதனுடைய வடிவங்களையும் இதையும் வச்சு தான் நம்ம நட்சத்திர மண்டலமாக பிரிக்கிறோம். ஒவ்வொரு கிரகத்துக்கும் 3 நட்சத்திரங்களாக நம்ம பிரித்து கொடுத்துருக்கோம். நமக்கு இருக்கிறது 9 கிரகங்கள். 9 கிரகங்களை நம்ம ஒவ்வொரு கிரகத்துக்கும் 3 நட்சத்திரங்களாக பிரித்து கொடுத்துருக்கோம். அது அந்த கிரகத்தினோட ஆளுமையில் வரும். மொத்தம் 27 நட்சத்திரங்கள் எல்லாம் பிரிச்சிருக்கோம். அதை 3 பாரியாயங்களாக பண்ணியிருக்கோம். 27 நட்சத்திரங்கள் முதல் பாரியாயம் மேஷ மண்டலத்தில் வரும். மேஷம் டு கடகம்குள்ளே முடிஞ்சிடும். 2வது பாரியாயம்ங்கிறது சிம்ம மண்டலம், சிம்மம் டு விருச்சகத்துக்குள்ளே முடியும். 3வது பாரியாயம் தனுர் மண்டலம், தனுசுலேருந்து மீனத்துக்குள்ளே முடிஞ்சிடும். இந்த 27 நட்சத்திரங்கள் என்னென்ன அப்படின்னா, இது கிரகத்தோட ஆளுமையோடு சேர்த்து படிக்கும்போது ஈஸியாக அது மனசில் நின்றுடும். இப்போ கேதுவோட ஆளுமை கீழே வருது. அஸ்வினி, மகம், மூலம். சுக்கிரனோட ஆளுமைக்குள்ளே வர்றது பரணி, பூரம், பூராடம். சூரியனோட ஆளுமைக்குள்ளே வர்றது கிருத்திகை, உத்திரம், உத்திராடம். சந்திரனோட ஆளுமைக்குள்ளே வருது ரோகிணி, அஸ்தம், திருவோணம். செவ்வாயோட ஆளுமைக்குள்ளே வர்றது மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம். ராகுவோட ஆளுமைக்குள்ளே வருது திருவாதிரை, சுவாதி, சதயம். குருவோட ஆளுமைக்குள்ளே வருது புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. சனியோட ஆளுமைக்குள்ளே வருது பூசம், அனுஷம், உத்திரட்டாதி. புதனோட ஆளுமைக்குள்ளே வருது ஆயில்யம், கேட்டை, ரேவதி. இதில் வருஷங்கள் அப்படின்னு பார்க்கும்போது கேது 7 வருஷம், சுக்கிரன் 20 வருஷம், சூரியன் 6 வருஷம், சந்திரன் 10 வருஷம், செவ்வாய் 7 வருஷம், ராகு 18 வருஷம், குரு 16 வருஷம், சனி 19 வருஷம், புதன் 10 வருஷம். இந்த தசா காலங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நட்சத்திரங்கள் 27 நட்சத்திரங்களும் அஸ்வினியிலிருந்து ஆயில்யம் வரைக்கும் முதல் பாரியாயத்தில் வரும். மகம்லேருந்து கேட்டை வரைக்கும் 2வது பாரியாயத்தில் வரும். பூராடம்லேருந்து ரேவதி வரைக்கும் 3வது பாரியாயத்தில் வரும். இது அந்த பாரியாயத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள், இருக்கிற வீடு, இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம பலன் சொல்லணும். கிரகங்கள் நின்ற நட்சத்திர சாரம் பார்க்காத ஜோதிடன் சோரம் போவான். அதாவது டாக்டர்னா நாடியை பார்க்கணும், ஜோதிடன்னா காலப்பாருன்னு சொல்லுவாங்க. அதுபோல் நாம் நட்சத்திர சாரம்ங்கிறது முக்கியம். எந்த ராசியில் எந்த நட்சத்திரத்தோட சாரத்தில் நிற்குது அப்படிங்கிறது, கிரகம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்து தான் பலன் சொல்ல வேண்டி இருக்கும். அதனால இதை கண்டிப்பாக நம்ம பார்க்கணும். இதில் உடைப்பட்ட நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சிலர் இது உடைப்பட்ட நட்சத்திரங்கள்னு சொல்லுவாங்க. சாஸ்திரங்களில் உடைப்பட்ட நட்சத்திரங்கள்னு சொல்கிறோம். ஆனால் ஒரு சிலர் அந்த இதில் பார்க்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா 2 பாவங்களை இணைக்கும் நட்சத்திரங்கள், பாலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உடைப்பட்ட நட்சத்திரங்கள் வரும்போது ஒரு சில இடத்துல நிறைய பாதிப்பை கொடுக்குது. ஆனால் இப்போ 7 சனி, அஷ்டம சனி இந்த மாதிரி வரும்போது உடைப்பட்ட நட்சத்திரங்களில் பிறந்தவங்களது அவ்வளோ பாதிப்புகள் வராது. முழு நட்சத்திரங்களாக இருக்கிறவங்களதுல பாதிப்பு வரும். இதில் அந்த உடைப்பட்ட நட்சத்திரங்கள்லாம் பார்க்கும்போது தலையற்ற நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். அது சூரியனோட நட்சத்திரங்கள். ஏன் அப்படின்னு கேட்டால், கிருத்திகை 1ஆம் பாதம் மேஷராசிலையும் 2, 3, 4 பாதங்கள் ரிஷபராசியில் வரும். அதே போல் அடுத்தது உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம் சிம்ம ராசியிலையும் 2, 3, 4 பாதங்கள் கன்னி ராசியிலையும் வரும். அடுத்தது உத்திராடம் 1 தனுசு ராசியிலையும் 2, 3, 4 மகர ராசியிலையும் வரும். அதுபோல் உடலற்ற நட்சத்திரங்கள் அப்படிங்கும்போது செவ்வாயோட நட்சத்திரங்கள் 3 உடலற்ற நட்சத்திரங்கள்னு சொல்கிறோம். ஏன்னா இதில்
ரெண்டு பாதமா பிரிஞ்சு நிக்கும். ஒரு ராசிக்கு 2 பாதம், அடுத்த ராசியில 2 பாதமா பிரிஞ்சு நிக்கும். அப்போ ஒரு நட்சத்திர பாதங்கிறது 4 பாதம். ஒரு நட்சத்திரங்கிறது வந்து 13 டிகிரி 20 பாகை. அதுல 4 பாதம். 3 டிகிரி 20 பாகைங்கிறது வந்து ஒரு பாதம். அப்ப மிருகசீரிஷ நட்சத்திரம் ரிஷபத்துல 1, 2 பாதமும், மிதுனத்துல 3, 4 பாதமும் இருக்கும். அதுபோல சித்திரை நட்சத்திரம் கன்னியில 1, 2 பாதம், துலாம்ல 3, 4 பாதம். அவிட்ட நட்சத்திரம் மகரத்துல 1, 2 பாதம், கும்பத்துல 3, 4 பாதம் இருக்கும். அடுத்தது காலற்ற நட்சத்திரங்கள். இந்த காலற்ற நட்சத்திரங்கள் அப்படிங்கும்போது குருவோட நட்சத்திரங்கள். குருவோட நட்சத்திரங்கள் அப்படிங்கும்போது ஏன் கால் இல்லைன்னா 3 பாதம் வந்து ஒரு இடத்துலையும், ஒரு பாதம் தனிச்சு அடுத்த ராசிலையும் வரும். முதல் ராசியில ஒரு பாதம் போனது தலையற்ற நட்சத்திரம். அடுத்த ராசிக்கு ஒரு பாதம் போனது காலற்ற நட்சத்திரம். இதுல என்னன்னா குருவோட நட்சத்திரங்கள் புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி வரும். மிதுனத்துல பார்த்தீங்கன்னா புனர்பூசம் 1, 2, 3 இருக்கும். கடகத்துல 4வது பாதம் இருக்கும். வர்க்கோத்தம பாதம் சொல்லுவோம் அத. விஷாகம் அதே போலதான். துலாம்ல 1, 2, 3 பாதங்கள் இருக்கும். விருச்சகத்துல ஒரு பாதம் வந்துடும். அடுத்தது பூரட்டாதி. கும்பத்துல 1, 2, 3 பாதமும், மீனத்துல கடைசி பாதமும் இருக்கும். இது வந்து எப்படின்னா காலபுருஷ தத்துவப்படி இப்போ பிரித்து கொடுத்துருக்கு. இந்த கிரகங்களோட நட்சத்திரங்களோட பாதங்கள்ங்கிறது அங்கங்கே தான் இருக்கும். அது மாறவே மாறாதது. கிரகங்கள் போய் அங்கே உட்காரும் போது தான் அந்த பாதங்கள், கிரகங்கள், ராசிகள் எந்த பாவத்தோட கிரகம் வந்து உட்காந்துருக்கு இந்த 4யும் பார்த்து தான் வந்து நம்ம பலன் எடுக்க முடியும். என்னன்னு சொல்லுவோன்னா நட்சத்திர காரகம், ராசி காரகம், பாவாதிபதி காரகம், கிரக காரகம். இந்த 4 காரகங்களும் நம்ம பேசிக்காக வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நம்ம வந்து பலன் எடுக்க முடியும். இந்த உடைப்பட்ட நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இதில் வந்து நிறையா வந்து குழந்தை பிறப்புகள் தான் இந்த நட்சத்திரங்கள் வந்து அஃபெக்ட் ஆகுறாங்க. மற்ற விஷயத்தில் வந்து கொஞ்சம் அஃபெக்ட் ஆகிறது கம்மி. குழந்தை பிறப்புங்கிறது தான் அஃபெக்ட் ஆகாது. இந்த 9 நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு நிறையா வந்து புத்திர சோகம், புத்திர தோஷம், புத்திர சாபம் இதுதான் இருக்குது. இதில் என்னென்னா மிருகசீரிடம்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சித்திரை நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் பார்த்திங்கன்னா நம்ம இவரோட நட்சத்திரம் தசரத மகாராஜாவோட நட்சத்திரம்னு சொல்லுவோம். இது வந்து நிறைய நான் ஆய்வில் போட்டதில் இந்த 3 கிருத்திகை, உத்திரம், உத்திராடம், மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம், புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி இந்த 9 நட்சத்திரத்தில் ரொம்ப குழந்தைங்களால புத்திர சோகம் அப்படிங்கிறத அனுபவிக்கிறவங்க வந்து மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம். என்னுடைய ஆராய்ச்சியில் இது வந்து நிறைய தெரிய வந்திருக்கு. இந்த 3 நட்சத்திரங்கள் தான் இந்த குழந்தை சோகம், புத்திர சோகத்தில் வந்து நிறைய பேர் இது வந்து அஃபெக்ட் ஆகுறாங்க. அது நீங்களும் காலப்போக்கில் ஒரு ஆய்வாக போடும்போது அந்த ஆழமான விஷயங்கள் வந்து உங்களுக்கு புரியும். நான் மேக்சிமம் எடுக்கிறது வந்து நூல்கள்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் வந்து பிரகத் பராசர ஹோரா ஸ்லோகம் 4, 5, 6 4 to 6 4, 5, 6லேருந்து எடுத்திருக்கோம். மேக்சிமம் நான் எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரகத் பராசர ஹோர சாஸ்திரா, ஜாதக அலங்காரம், ஜோதிட ஆராய்ச்சி திரட்டு, அப்புறம் உத்தரகாலாமிர்தம், சந்திரகாவியம் இந்த மாதிரி ஒரு நூல்கள்லேருந்து தான் நான் பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா இதில் கேளுங்க. இந்த நட்சத்திர சித்தாந்தத்தில் ஃபஸ்ட்டு பேசிக்கான ஒரு இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் இது. இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா தயவுசெய்து அப்பப்போ கேளுங்க. அப்போ தான் நீங்கள் படிக்கிறது வந்து உங்கள் மனசில் நல்லா பதியும். எனக்கும் வந்து ஒரு சிலர் வந்து டவுட்ஸு இது கேட்டால் தான் வந்து திருப்பி கிளாஸ் எடுக்கிறதுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். அதனால் கேளுங்க, தயங்காமல் குழுவில் வந்து பதிவிடுங்க. எனக்கு டைம் இருக்கும்போது நான் வாய்ஸ் மெசேஜ் பதில் கொடுத்துருவேன். வாழ்க வளமுடன். கிருத்திகா, ஒசூர், 8122284840.